ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, போமோட நேம் வந்து ஆக்சமண்டியஸ். ஆக்சமண்டியஸ் வந்து இது யாரை எழுதியிருக்காங்க, இந்த போம் வந்து யாரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பெர்சி பைசி ஷெல்லி. ஆத்தர் இன்ட்ரோடக்ஷனை ஷார்ட் ஃபார்மில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பெர்சி பைசி ஷெல்லி, இயர்ஸ் 1792 to 1822. பிரிட்டிஷ் ரைட்டர், ரொமான்டிக் போயட். அப்புறமேட்டு அவரோட அதர்ஸ் போம்ஸ் அப்படின்னா ஓ டு த வெஸ்ட் வைண்ட் 1819, 2 years சைலார்க் 1820, அடோனஸ் 1821. அப்புறமேட்டு இவர் வந்து ஹி ஆல்சோ ரோட் ப்ரோஸ் ஃபிக்ஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போமோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த போம் என்ன சொல்ல வராங்கன்னா, சானட் ஃபார்ம். ஓகேவா? சானட் ஃபார்ம் மீன்ஸ் வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் வேர்டில் முடிக்கணும், ஒரு லவ் லெட்டர் மாதிரி, ஒரு 14 லைன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி உள்ளது தான் சானட்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லைக் வந்து ஷேக்ஸ்பியரோட சானட். ஸோ அது வந்து 14 லைன், அது மாதிரி இது வந்து இட்ஸ் ஏ சானட் ஃபார்ம். பப்ளிஷ்டு எப்போனா 1818. மீட்டர் அப்படின்னா அயம்பிக் பென்டாமீட்டர். இதோட மீட்டர் எதுனா அயம்பிக் பென்டாமீட்டர். ரைம் ஸ்கீம் வந்து ஏபி ஏபி ஏசி டிசி EDEFEF. பப்ளிஷர் யாருன்னா த எக்ஸாமினர். இட் இஸ் ஏ வீக்லி பேப்பர். அதாவது ஒரு மேகசின் மாதிரி அப்போ ரிலீஸ் ஆனதில் எக்ஸாமினர் அப்படின்ற ஒரு பேப்பர், அதாவது மேகசினில் தான் இந்த போம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இஸ் ஃபெலோ போயிட் ஹாரஸ் ஸ்மித். அதாவது இவரோட ஃபெலோ போயிட் வந்து ஹாரஸ் ஸ்மித் வந்து 1776 to 1843 இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து ஹி வ்ரோட் சானட் ஆன் த சேம் டாபிக் வித் சேம் டைட்டில். இந்த ஒரு ஆக்சமண்டியஸையே இந்த சேம் டைட்டிலே வச்சு சேம் டாப்பிக்லேயே வந்து ஒரு போம் வந்து எழுதியிருக்காரு ஹாரஸ் ஸ்மித். அந்த ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ போம்குள்ளே போனோன்னா ஆத்தர் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஐ மேட் ஏ ட்ராவலர் ஃப்ரம் ஆன்டிகு லேண்ட். அதாவது ஒருத்தர் இவர்கிட்ட போயிட்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு ட்ராவலர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ட்ராவலர் வந்து ஆன்டிகு லேண்டில் ஒரு இதை பார்த்தாரு, ஒரு சிலையை பார்த்தேன் அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன விஷயங்களை வந்து அந்த டெசர்ட்டில் பார்த்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஹூ செட் 2 vast and trunkless legs of stone. அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா 2 vast and trunkless legs. trunkless மீன்ஸ் வந்து வித்தவுட் பாடி, ஜஸ்ட் லெக்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டோனை வந்து பார்த்ததா சொல்கிறாரு. ஸ்டாண்ட் இன் த டெசர்ட், அதாவது பாலைவனத்துக்கு பக்கத்தில். பாலைவனத்தில் வந்து நியர் தெம் ஆன் த சாண்டுக்கு பக்கத்தில் இருந்ததாக சொல்லியிருக்காரு. ஹாஃப் சங்க் எ ஷேட்டர்ட் விசேஜ் லைஸ் ஹூஸ் ஃப்ரௌன். ஆஃப் சங்க் மீன்ஸ் பாதி வந்து மூழ்கிய அப்படின்றாங்க. ஷேட்டர்டு விசேஜ் லைஸ். ஷேட்டர்ட் விசேஜ் லைஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பிரேக் ஆகி, அதாவது ஒரு நொறுங்கி போன நிலையில் உள்ள ஒரு விசேஜ் லைஸ், ஒரு நிலைமையில அந்த ஸ்டாச்சு இருக்குன்றதையும். ஹூஸ் ஃப்ரோன் மீன்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஆங்க்ரி. அந்த இது வந்து அந்த சிலையை பார்க்கவே வந்து ஒரு ஆங்க்ரி ஃபேஸோட விங்கிள்டு லிப். விங்கிள்டு லிப்னா சுளிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு லிப்பு. ஸ்னீர் ஆஃப் கோல்டு கமாண்ட். அதாவது கோல்டு கமாண்ட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கொடூரமான கமாண்ட் பண்ணுற முடிகிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபேஸ் அப்படின்றாங்க. டெல் தட் இட்ஸ் ஸ்கல்ப்டர் வெல் தோஸ் பேஷன் ரெட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிலையை செதுக்கிய வந்து அந்த சிற்பி வந்து எப்படி அந்த சிலையை செதுக்கியிருக்காருன்னா, ஒரு நல்லதாக அந்த சிலையில் இருக்கிறவங்கள பற்றி நல்லா ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிட்ட, அவரை இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறத அப்படியே அவரோட அது சிலையில் வந்து கொண்டு வந்திருக்காருன்றதையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. விச் எட் சர்வை ஸ்டாம்பட் ஆன் திஸ் லைஃப்லெஸ் திங்ஸ். அதாவது இப்படி நம்ம ஆங்க்ரியாக இருக்கிறது, நம்ம ஒரு கோல்டு கமாண்ட் ஃபேஸாகவும் ஒரு கோல்டு ஹார்ட்டடாக இருக்கிறத வந்து எப்படின்னா ஒரு சிலையில் மட்டுமே இருக்குன்னு தவிர நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்றத பிபி ஷெல்லி இதில் சொல்ல வராரு. அண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் த ஹேண்ட் தட் மாக்டு தெம் அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட். இட்ஸ் மீன்ஸ் என்னென்னா, மாக்டு தெம், அதாவது அந்த சிற்பி வந்து அந்த சிலையை செதுக்கும் போது அந்த கைகள்
அவரோட கை வந்து மாக்டு தெம், பார்த்து சிரிச்சிருக்கோம். ஏன்னா the heart that fed on the pedestal those words appear. Pedestal those words appear. Pedestals means என்னன்னு சொல்றாங்கன்னா, ஒரு சிலைக்கு கீழே, அதாவது ஒரு பிளேஸ் இதுக்கு மேலே வந்து பிண்டம்னு சொல்லுவாங்க. அந்த பிண்டத்துக்கு மேலே வச்சிருக்கிற சிலையை தான் வந்து சிலைன்னு சொல்லுவாங்க. அந்த பிண்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க, பெடஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு வேர்ட்ஸ் அப்பியர்டு, மை நேம் இஸ் ஆக்சமடியஸ், கிங் ஆஃப் கிங்ஸ். அதாவது இப்போ இந்த சிலையில் உள்ள அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், இதெல்லாம் என்னன்னு சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆக்சமடியஸ்னு, மை நேம் இஸ் ஆக்சமடியஸ், அதாவது ஒரு கிங்கோட நேமும் அந்த கிங் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ்ன்றதையும், லுக் ஆன் மை வேர்ட்ஸ் யா மிட்டி அண்ட் டிஸ்பயர். அதாவது மைட்டி அண்ட் டிஸ்பயர். மைட்டி மீன்ஸ் வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாங்க, பவர்ஃபுல்லான பர்சன். டிஸ்பயர், லுக் ஆன் மை ஒர்க்ஸு. அதாவது அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த வேர்ட்ஸ் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, மை நேம் இஸ் ஆக்சமடியஸ் கிங் ஆஃப் கிங்ஸ்ன்றதையும், லுக் ஆன் மை ஒர்க்ஸு மைட்டி அண்ட் டிஸ்பயர். அந்த ஒர்க்கு, அந்த கிங்கை பற்றின்ற ஒரு டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க, அந்த இதில் எழுதி வச்சுருக்காங்க. அவர் ஒரு பெரிய கிங்குன்னும், லுக் ஆன் மை ஒர்க்ஸு மைட்டி அண்ட் டிஸ்பயர். டிஸ்மயர் மீன்ஸ் வந்து ஹோப்லெஸ் பர்சன் தான் வந்து டிஸ்பயர்னு சொல்லுவாங்க. அதாவது மைட்டி பவர்ஃபுல்லான பர்சன், நான் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்றத அந்த கிங் சொன்னதை இது பண்ணியிருக்காங்க. நத்திங் பிசைட் ரிமைன்ஸ் ரவுண்ட் த டிகே ஆஃப் த க்ளோசல் ஃப்ரீக் பவுண்ட்லெஸ் அண்ட் பேர். இது எதுவுமே அந்த சுற்றி, நத்திங் பிசைட் ரிமைன்ஸ் ரவுண்ட் த டிகே. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த சிலையை சுற்றி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லைக் வந்து அந்த சிலை வந்து டிஸப்பேர் மாதிரியாகவும் பிரேக் டவுன் ஆன மாதிரியாக தான் இருக்கே தவிர, அந்த சிலையை சுற்றி எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. அந்த கிங் இருக்கிற வந்து அடையாளம் கூட இல்லை. ஜஸ்ட் அவரோட சிலை மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து பிரேக் ஆகி தான் இருக்குது. ஆஃப் த க்ளோசல் பிரிக் பவுண்ட்லெஸ் அண்ட் பேர் த லோன் அண்ட் லெவல் சாண்ட் ஸ்டெச் ஃபேர் அவே. இப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பேக்ரவுண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு டெசர்ட் மட்டுமே இருக்குது தவிர அதை சுற்றி எந்த ஒரு வளங்களும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும், என்னதான் வந்து அந்த காலத்தில் அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய கிங்காக இருந்தாலும், ஜஸ்ட் டைம் எல்லாத்தையும் வந்து மாற்றிடும். ஜஸ்ட் லைக் வந்து டைம் போக போக அவங்களும் வந்து மறைஞ்சு போயிடுவாங்க. எல்லாமே ஒரு இது மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு சூப்பரான ஒரு டீட்டெயிலை வந்து இதில் வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். தேங்க்யூ.